அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 17 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது காணலாம். ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டசபை தேர்தல் முதல் கட்டமாக 10 தொகுதிகளில் இன்று நடந்த வாக்குப்பதிவில் மிக விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு நடந்தது. மாலை 4 மணி வரை 44% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக, வன்முறை சம்பவங்கள் எதுவும் நடக்கவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டக்கல்லூரி மாணவர்கள் மோதல் தொடர்பாக தன் மீது வீண் பழி சுமத்திய கருணாநிதி மீது அவதூறு வழக்கு தொடரப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று கூறியுள்ளார்கள். முழு பூசணிக்காயை சூத்தில் மறைப்பதற்காக கண்டபடி தமிழக முதல்வர் பேசி வருகிறார் என்று அவர் ஒரு காட்டமான ஒரு அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கிறார். இலங்கை பிரச்சினை குறித்து ஆலோசிப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் மதிமுக, பாமக, புதிய தமிழகம், சமத்துவ மக்கள் கட்சி, தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கலந்து கொண்டன. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் வரும் 25ஆம் தேதி அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து பந்த் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மேலும் 2 அணு உலைகளை நிறுவுவதற்கு இந்தியா, ரஷ்யா ஒப்பந்தம் செய்திருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த இரண்டும் ஒவ்வொன்றும் 1500-200 மெகாவாட்ஸ் மின் உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈராக்கில் இருந்து அமெரிக்க படைகள் திரும்ப பெறப்படும் என்று அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பராக் ஒபாமா உறுதியளித்துள்ளார். இன்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த போது இந்த உறுதியை அவர் தெரிவித்ததாக அமெரிக்காவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்குவங்க மாநிலம் ஜல்பைகுரி மாவட்டத்தில் இன்று இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MiG-27 ரக விமானம் வீடு மீது நொறுங்கி விழுந்தது. இதில் பயணித்த 2 வீரர்கள் பாராசூட் மூலம் உயிர் தப்பி சிறுகாயங்களுடன் தப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பூநகரிலிருந்து பின்வாங்கியது எங்களது போர் தந்திரம், கிளிநொச்சியை கைப்பற்ற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இன்று அறிவித்திருக்கிறார். இண்டோரில் நடைபெற்ற இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அமோக வெற்றி பெற்றது. யுவராஜ் சிங் 100 ரன்கள் எடுத்து சாதனை புரிந்திருக்கிறார். முதலில் விளையாடிய இந்தியா 292 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய இங்கிலாந்து 238க்கு ஆல் அவுட் ஆகியது. இதன் மூலம் 2-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னணியில் உள்ளது. வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 12 மணி அளவில் எடுக்கப்பட்ட இன்சாட் சேட்டலைட் படத்தை இப்போது பார்க்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் அவ்வளவாக இல்லை. இந்தோனேஷியாவில் மேகமூட்டங்கள் அதிகமாக இருப்பதும் இந்திய பெருங்கடலில் அதிகம் இருப்பதையும் காண முடிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.